யார் மெசேஜ் பண்ணியிருக்கா? பரவாயில்லையே. சரி, ஓகே, வந்து பார்த்துக்கலாம். ஏய் சாரிப்பா, தூங்கிட்டேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸோட நைட் லைஃபா? ஏன்? ஓஹோ, அப்போ தனியாக இருக்கவங்க தான் லோனர் ஆப்பு. சரி, ஓகே, எங்கே மீட் பண்ணலாம்? சென்ட் தாமஸ் மவுண்ட். ஓகே தான், பட் டைம் என்னன்னு சொல்லு. ஒரு 11. ஓகே, அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆஹா, ஓகே டன். நாளைக்கு போகிறோம், ஃபன் தான். ஆஹா. ஐயோ, ஏய், எந்திரி. என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஐங்க, ஐ எம் ஜானி. தெரியாது பாரு. சரி வா, எந்திரி. இல்லை இல்லைங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நானே ஏஞ்சிக்கிறேன். பரவாயில்ல, கை கொடு. அட என்னங்க நீங்கள்? பார்த்து பார்த்து. ஏன்டா வரும்போதே உளுந்து வாரி வர? கொஞ்சமாவது பார்த்து வர மாட்டியா என்ன? சரி விடுங்க. நான் இருந்தனால தூக்கி விட்டேன், இல்லைன்னா யாருமே ஒன்று தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க. ஏய், எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தரியா? ஓகே. இரு, சீக்கிரம் எடு. நான் அழகா இருக்கேனா? எங்க காட்டு. இதோ. எப்படி மாசா? அப்புறம் சரி, வாழை பற்றி சொல்லு. ஆள் இல்ல, எக்ஸ். எக்ஸ் ரித்திகா, அவ ஒரு வேஸ்ட் பீஸ். இருங்க உனக்கு. சரி, ஓ எக்ஸ் பத்தி சொல்லு. யா இருந்தா பேர் பல்லவி. 2 வருஷம் சின்சியராக லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் செத்துட்டா. எப்படி? நம்பிடியா? சும்மா சொன்னேன் பாவி. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத, புரியுதா? பாத்துக்கலாண்டி. ஒரு நாள் எனக்கு வரும், அப்ப தெரியும். சரி பாய். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தா. அவள் ஆளோட வெளியே டேட்டிங் போகிறாளாமா. எனக்கு கோவம் வந்துச்சு, கட் பண்ணிட்டேன். சரி, போகலாமா? வீட்டுக்கு தானே, கிளம்பலாம். சும்மா அப்படியே வெளியே போகலாம். என்ன டேட்டிங்கா? சாச்சா, டேட்டிங்களா? வேணா ஒரு அப்டேட் போகலாமா? உன் கூடயா? ஏன், ஒய் நாட்? சரி, ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன். நைட் 8 மணிக்குள்ளே வீட்டில் விட்டுறணும். ஷூர். ஓகே, டீல். அப்போ ஓகே, போகலாம்.
எனக்கு அந்த சாஃப்டி வாங்கி தரியா? சரி வா போகலாம். ம். நல்லா இருக்கலாம் அந்த இடம். ம். இது பிடி. ம். ஆ, என்னது இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் இருக்குது, சாப்பிடு. ம். என்னமோ. ஜானி, நீயும் வா. லைஃப் பத்தி நீ என்ன நினைக்கிற? வாழ்க்கைன்றது இதோ அந்த கடல் மாதிரி. கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது, இந்த பக்கம் இருக்கிறத வச்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, லைஃப், ஒப்பீனியன் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ங்கிறது ஒரு இருட்டு மாதிரி தான். ஏன் அப்படி? இருட்டு வந்தால் நிழல் கூட நம்மளை விட்டு போயிடும். அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. ஏய் அங்கே பாரு, தெரியுதா? ஒன்றுமே இல்லை. அதான் ஒன்றுமே இல்லை. ஓகே, 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு, ஷார்ப்பாக விட்டாச்சு. ஆமாம் ஆமாம், டைமிங்கில் அப்படியே சார் மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான். நீ எப்போவுமே இப்படி தானா? எப்படி? ஒன்றும் இல்லை. சரி, நீ எப்படி? எப்படி எப்படி கட்டியோ அப்படி. நாளைக்கு வெளியே போகலாமா? எதுக்கு? மீட் பண்ணுறதுக்கு தான். ஒருவேளை இவன் நம்மளே லவ் பண்ணுறானோ? என்ன லவ் பண்ணுறியா? கவலைப்படாத, லவ்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன? சும்மா ஜஸ்ட் மீட்டிங். நாளைக்கு நான் பிஸியாச்சு. ஓ அப்படியா? ஓகே ஃபைன். சரி பார்க்கலாம், ஃப்ரீயாக இருந்தால் சொல்கிறேன். ஷோர், ஓகே. யா, பக்கா டீல். சரிடா, பாப்போம், பாய். ஆக்சுவலாகவே இவன் நல்ல பையன்தான், நல்ல கேரக்டராக தான் இருக்கான். சரி, அப்போ நாளைக்கு நம்ம ஒன்று பண்ணலாம். அவனுக்கே தெரியாமல் அவன் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். நல்ல வேலை, நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். எந்த இடம்? அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டோமா? அங்கிள். ஜான் அவன் இறந்துட்டாம்மா. என்னாச்சு? எப்படி? அவனுக்கு கேன்சர்மா. நேத்து தானே நல்லா பேசிட்டு இருந்தான் என் கூட. உன்ட்ட நான் சொல்கிறேம்மா அப்புறமேல, ஒரு நிமிஷமா. டேய் நம்ம மாலை என்னடா ஆச்சு? இங்கே கொண்டு வரே.
எதிரும் எதிருமாயிருக்கும் நம் எண்ணம், புரியா புதிராயிருக்கும் நம் வாழ்க்கை, எதிலுமே பொருந்தாத நம் ஆசை குறுக்கிட்ட போது எப்படியும் தொடர்பில்லாத உண்மையில் எப்படி நான் ஈர்க்கப்பட்டேன் என்று இன்றும் விளங்கவில்லை. உன்னோடு நான் இருந்த நேரம், உன்னோடு நான் இருந்த பொழுது, உன்னோடு நான் சிரித்த நிமிடம் அழியா நினைவாய் பதிந்துள்ளது. அந்த ஒரு நாள் இன்னும் கொஞ்ச நேரம் நீடித்திருந்தால், இன்னொரு பகல் விடியாமல் இருந்தால், நிலவு மறையாமல் இருந்தால், இன்னும் சில நேரம் நீ இருந்திருப்பாயோ? யார் அறிவார்? நமது இந்த உறவிற்கு என்ன பெயர் சூட்டுவேன்? உன்மேல் வந்த உணர்வுக்கு என்ன பெயர் சொல்லுவேன்? வாழ்வில் திடீரென்று வந்த ஒரு மாய வரப்பிரசாத நட்பு இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தால் என்ன? தவறோ சரியோ யார் அறிவார்? யார் அறிவார்? யார் அறிவார்?